வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஒரு விஷயத்த கவனித்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு சர்வீஸ் மேனை ஒரு பப்ளிக் பிளேஸில் பார்க்கும்போது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்கிற மாதிரி அவங்களோட ஃபிட்னஸ், பாடி ஃபிட்னஸ் சரி, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் சரி எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சர்வீஸ் மேனு, ஆர்மி மேனுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சாப்பாடு. உங்களோட ஃபுட்டு அப்படின்னா ஒரு டயட் ஃபுட்டோ, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதோ, இல்லை ஃபிசிக்கல் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு முறை மட்டும்தான். இப்போ காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டான சாப்பாடு, ரொம்ப ஹெவியான சாப்பாடு கிடையாது. லைட்டான சாப்பாடு மட்டும்தான். எப்போது டிஃபனுங்கிறது எவ்வளோ சாப்பிடுவோமோ அதான் லிமிட்டடு. இப்போ மதியானத்துக்கு ரைஸு, ரொட்டி. இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ பச்சை காய்கறிகள் அதிகமாக இருக்கும். பச்சை காய்கறிகள் வந்து வெள்ளரிக்காய் சரி, கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி 4, 5 காய்கறி எப்போதுமே சலாத்து கட் பண்ணி அளவாக வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பச்சை காய்கறி சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கும் அதே மாதிரி. இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டி. இந்த ரொட்டி வந்து நம்ம அதிகபட்சம் எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொட்டி எந்த எண்ணெயுமே இல்லாமல் சுடுறதுனால நமக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பண்ணுறத பொறுத்தளவில் ஈஸியாக நமக்கு உடம்பு ஃபிட்னஸுங்க நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால ஆர்மி மேன் பொறுத்தளவில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நமக்கு அவங்களோட பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சிடும். அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, இவங்க ஆர்மி மேன் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே அதான். அதை தவிர்த்து காலையில் எங்களுக்கு ஒரு பீரியடு பிடி இருக்கும், ஃபிசிக்கல் ரன்னிங் ஏதாவது இருக்கும். அதை தவிர்த்து மற்றபடி ஸ்பெஷலாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஸ்பெஷலாக ப்ரோட்டீன் போட்டு சாப்பிட்றோம், டயட் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்போவும் சாப்பிட்ற சாப்பாடு தான். மெயினு சாப்பாடு வந்து அளவாக சாப்பிடணும். 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனி ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். சீனிங்கிறதே கிடையாது, சுகருங்கிறதே கிடையாது. காலையில் ஒரு கிளாஸ் டம்ளரில் பால், அதில் மட்டும் சீனி, சுகர். மற்றபடி இந்த நாள் ஃபுல்லாக சுகருங்கிறதே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு ஆர்மி மேன் வெளியே போனாலும் சரி, ஒரு 10 பேர் 20 பேர் கூட்டத்தில் இருந்தாலும் சரி, நம்மளால் ஈஸியாக ஆர்மி மேனை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு காரணமே இதுதான். இந்த ஃபிட்னஸ் எப்போதுமே ஆர்மி மேன்ட்ட இருக்கும், சர்வீஸ் பண்ணுற வரைக்கும். ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. ஒருத்தவங்க உடம்பு போடும், ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி. ஆனால் சர்வீஸில் இருக்கும்போது ரொம்ப அவங்களுக்கு ஃபிட்னஸாக இருக்க காரணமே இதுதான். 2வது என்ன பார்த்தீங்கன்னா, தூக்கம் வந்து மினிமம் 5, 6, 6.5 மணி நேரம் தான் மினிமம். அதிகபட்ச தூக்கமே 6, 6.5 மணி நேரம் தான் தூக்கம் இருக்கும். அதுக்கு மேலே அதிகபட்ச தூக்கமே இருக்காது. 6.5 மணி நேரம் தூக்கமும் நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் உடம்பையும் மனசையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, ஃபிட்டாக இருங்க. தேங்க்யூ.